Vannakkam Guys, welcome back to our channel allintechtamil. நீங்க ஒரு YouTube channel வச்சிருக்கீங்க. அது மூலமா earn பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா first உங்களோட YouTube channel நீங்க monetize பண்ணி ஆகணும். பட் அத நீங்க monetize பண்ணனும் அப்படினா அதுக்கு சில eligibility criteria இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு 1000 subscriber இருக்கணும் plus 4000 watch hour இருக்கணும். இது ரெண்டு தான் மட்டும் தான் உங்களோட சேனலை நீங்க monetize பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே நம்ம ரீச் பண்ணிட்டோம். 1000 subscriber ஆகட்டும் 4000 watch hour ஆகட்டும் ரெண்டையுமே ரீச் பண்ணி நம்மளோட சேனலுக்கு monetization கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம சேனலுக்கான pin verification plus ID verification நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ அத நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், எனக்கு எப்ப 1000 subscriber ரீச் ஆச்சு, எப்ப monetization enable ஆச்சு, எப்ப ID verification கம்ப்ளீட் பண்ணேன், எப்ப pin verification கம்ப்ளீட் பண்ணேன், எவ்வளவு டைம் ஆச்சு, இது எல்லாத்தையும் தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேனல் வச்சு அதை மானிடைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படினு நினைச்சு நீங்க நிச்சயமா யோசிப்பீங்க. சோ அத பத்தி என்னோட இத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணனா உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா கீழ கூடி லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டீங்கன்னா தான் நம்ம AIT ஃபேமிலில நீங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் ஆக முடியும். சோ அதெல்லாம் மறக்காம பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். பட் 2000 வாட்ச் ஹவர்ஸ் தான் நம்ம ரீச் பண்ணியிருந்தோம் 4000 வாட்ச் ஹவருக்கு பதிலாக. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க, வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நவம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மீதி 2000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவர் நம்மளோட அனலிட்டிக்ஸ் பேஜில் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் யூடியூபோட மானிடைசேஷன் பேஜில் எனக்கு அது அப்டேட்டே ஆகலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஒரு யூடியூபர் தான் தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் மானிடைசேஷன் பேஜில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் எனக்கு நான் பார்க்கல மதியம் 1:30க்கு தான் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு எனக்கு 4000 ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் எனக்கு ரீச் ஆச்சு. ஸோ 17ஆம் தேதி எனக்கு ஷோ ஆகலை. 18ஆம் தேதி ஷோ ஆகும்னு பார்த்தா கரெக்டாக 3997 ஹவர்ஸ்னு காமிச்சு இன்னும் 3 ஹவர்ஸ் தேவைப்பட்டதாக இருந்துச்சு. பட் நவம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மானிடைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்ளைவும் பண்ண போனேன். இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் அக்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும், அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை ஜஸ்ட் ஒருக்கா படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அக்செப்ட் அப்படிங்கிற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக அக்செப்ட் ஆயிடும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய AdSense நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு புது AdSense கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட இது வரைக்கும் AdSense இல்லை. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் AdSense. ஸோ அதை கிரியேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இதில் நான் எது டுட்டோரியல் காமிக்க போகிறதில்ல. வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VS ப்ரொஃபஷனல் குரூப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவருடைய வீடியோ பார்த்து தான் நானுமே கிரியேட் பண்ணி நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே டீட்டெயிலாக அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதே வகையில் தான் நானுமே கிரியேட் பண்ணி ஜஸ்ட் அதில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கும். நோ ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் சொல்லி உள்ளே போயிருங்க. அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதே மாதிரி உள்ளே போய்க்கங்க. உள்ளே போய் உங்களோட நேம் ஆகட்டும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து முக்கியமாக நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அது ரிவ்யூ ஆகும். இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ ப்ராசஸ், AdSenseோட ரிவ்யூ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மேபி 1 டே நடக்கலாம், இல்லை 2 டேஸ் நடக்கலாம், இல்லை 3 டேஸ் நடக்கலாம், இல்லை அதில் மேபி 2 வீக்ஸ் வர ஆகும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு மதியம் 3 மணி போல் 3:30 போல் தான் இதை அப்ளை பண்ணி நைட்டு ஒரு 12 மணி வரை செக் பண்ணேன். எனக்கு ப்ராசஸ்லேயே ரிவ்யூ ப்ராசஸ்ல இருந்துச்சு AdSense. பட் மறுநாள் காலையில் நான் எந்திரிச்சு பார்க்கலே நம்மளோட AdSense வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட ஆகலை எனக்கு அந்த AdSense வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 3ஆவது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 3ஆவது ஸ்டெப் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதுவாகவே நேராக 3ஆவது ஸ்டெப் போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் யூடியூப் டீம் வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஸ்டெப். அந்த ஸ்டெப் எனக்கு இன்னுமே ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நிறைய பேர் என்ன யூடியூப்ல சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ ப்ராசஸ் 1 டே ஆகலாம், 2 டேஸ் ஆகலாம், இல்லை 1 வீக் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா காலையில் நான் பார்க்குற ரிவ்யூ ப்ராசஸ் மதியம் 2:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவ்யூ ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு மானிடைசேஷனுமே எனபிள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் 19ஆம் தேதி மதியம் ஒரு 3:30க்கு நான் அப்ளை பண்ண போனேன். அப்ளை பண்ணி முடிச்சு மறுநாள் 2:30க்கெலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மானிடைசேஷனே எனபிள் ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஃபுல்லாக இல்லை AdSense கிரியேட் ஆகி அதே மாதிரி நம்மளோட சேனலோட ரிவ்யூமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதில் உங்களுக்கே தெரியும், உங்களோட வீடியோக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஆட்ஸ் மட்டும் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எனபிள் பண்ணிட்டாலே உங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எந்த வீடியோவில் ஆட் ஃப்ரெண்ட் வீடியோ அதுக்கு மட்டும் ஆட் ஷோ ஆகாது, மற்றபடி எல்லா வீடியோவுக்கும் ஆட் ஷோ ஆகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்குமே ஆட்ஸ் அப்போ ஷோ ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இல்லை. பட் உங்கள் வீடியோ எப்போ உங்கள் சேனலோட AdSenseல எப்போ வந்து $10 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் ID வெரிஃபிகேஷன் மற்றும் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ID வெரிஃபிகேஷன் எனக்கு எப்போ நடந்துச்சு எப்போ வந்து எனக்கு ஷோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நவம்பர் 28 கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஷோ ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் AdSenseக்குள்ளே போனேன். ஐடி வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே விஎஸ் போர்ஷனுக்குள்ளே அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எப்படி நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் இல்லை, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், பாஸ்போர்ட் ஆகும், இதில் எது வேணாலும் அப்லோட் பண்ணலாம். பட் என்கிட்ட பேன் கார்டு தான் அப்போ இருந்துச்சு. அது இல்லாமல் நான் PDF ஏற்கனவே வச்சிருந்ததுனால ஜஸ்ட் அதை நான் எடிட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி பட் மொபைலில் தான் நான் எடிட் பண்ணேன், பிசியில் எடிட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் கூட ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் தான் இருக்கும். எனக்கு ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. ஏன்னா நானும் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்து எங்கேயுமே ஒன் டேல ஆன மாதிரியே நான் பார்த்ததில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம், ஐ மீன் 1 ஹவருக்குள்ளேயே எனக்கு ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்று ஷோ ஆச்சு, உங்களுக்கு நாங்கள் பின் சென்ட் பண்ணிட்டோம், பின் வரும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு பின்னும் ஈஸியாக சென்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னுமே சென்ட் ஆயிடுச்சு. இப்போ என் கையில் அந்த பின் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 நாள் இல்லை ஒரு 10 நாள் தான் இருக்கும். பின்னுமே எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க என் கைக்கு. இதை ஜஸ்ட் நான் என்ட்ரி பண்ணதில் என்ட்ரி ஆகி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ நீங்களுமே இதே மாதிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 4000 வாட்ச் ஹவர் ஆகட்டும், 1000 சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சேனலுக்கு இதே மாதிரி நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சேனலுக்குமே மானிட்டேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடுறாங்க. எல்லா சேனலுக்குமே ரொம்பவே டைம் ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களோட சேனலுக்கு நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறதுனால இப்போயே போய் பண்ணுங்கள். ஐ மீன் 4000 வாட்ச் ஹவரும் 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் பண்ணுங்கள். உங்களோட சேனலுக்கு ஈஸியாகவே மானிட்டேஷன் எனபிள் ஆயிரும், எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு, நிச்சயமாக உங்களுக்குமே நடக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ நேரம் எடுக்கணும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 24 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி முடிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான பதிலை உங்களுக்கு நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.